அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10th முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +1 ஜாயின் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறதை பற்றி சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் 10th முடிச்சதுக்கப்புறம் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் அந்த 3 வருஷத்தில் பேசிக் இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் எந்த படிப்பு படித்தாலும் அதோட பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா பேசிக் எல்லாமே டிப்ளமோ படித்ததுனால. அதற்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்து, அதாவது மெக்கானிக்கல் துறை சார்ந்த இருக்கிற கம்பெனிலையும், எலக்ட்ரிக்கல் துறை சார்ந்த கம்பெனிலையும் ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அதனால் 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸு ஆக்சலரேஷன்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாலிடெக்னிக்கு தாராளமாக சேரலாம். எந்த வித சந்தேகமும் இன்றி 100% வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது ஒரு அரசாணை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12th நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும், மேக்ஸ் பயாலஜியாக இருந்தாலும், காமர்ஸ் குரூப்பாக இருந்தாலுமே நீங்கள் பாலிடெக்னிக்கில் டைரெக்டாக 2வது வருஷம் சேரலாம். அந்த அரசாணை இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் பாலிடெக்னிக்கில் சேர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.